கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விரைந்து அறிக்கையை சமர்ப்பிக்க முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி குழுவினர் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக முதல்வருக்கு அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பாஜக எம்பி அனுராக் சிங் தாக்கூர் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் கரூர் தாவேகா பரப்புரைக்காக அரசு நிர்வாகம், காவல்துறை எடுத்திருந்த நடவடிக்கைகள் என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாமல் தடுக்க மாநில அரசு எடுக்க இருக்கும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து கேள்வி எழுப்பிய அவர்கள், இதற்கான விரிவான அறிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான பொதுநல மனுக்களை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என தெரிவித்துள்ளது. பொதுநல மனுக்கள் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், கரூரில் பொதுக்கூட்டம் நடத்த தகுதியான இடத்தில்தான் அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில தேசிய நெடுஞ்சாலைகள் அருகே பொதுக்கூட்டம், பேரணி நடத்த அனுமதி கிடையாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அதோடு மக்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை என்று கருத்து தெரிவித்துள்ள நீதிபதிகள், குடிநீர், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகளை கட்சிகள் செய்து தர வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தனர். வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை எந்த கட்சிக்கும் கூட்டம் நடத்த அனுமதி இல்லை என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள், ஏற்கனவே அனுமதி பெற்ற கட்சிகள் கூட்டங்களை நடத்திக் கொள்ள எந்த தடையும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்வதையே மத்திய அரசு வழக்கமாக வைத்துள்ளதாக விமர்சித்துள்ள முதல்வர் ஸ்டாலின், தமிழ்நாடு மீது மட்டும் மத்திய அரசுக்கு வன்மம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 738 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். திட்டங்களை தொடக்கி வைத்து பேசிய முதல்வர் ஸ்டாலின், இலங்கை கடற்படையினரால் பாதிக்கப்படும் நமது மீனவர்களை காக்க மத்திய அரசு எதையும் செய்யாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கச்சத்தீவை மீட்க சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியும் இலங்கைக்கு மத்திய அரசு அழுத்தம் கொடுக்கவே இல்லை என்றும் சாடியுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு. நாம இந்தியர்கள் இல்லையா? தமிழ்நாடு, தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது? தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் காட்டுறாங்கன்னு நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்லை. ஜிஎஸ்டியால நிதி உரிமை போச்சு, நிதி பகிர்வுகளையும் ஓரவஞ்சன, சிறப்பு திட்டம் எதையும் அறிவிக்க மாட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்வதையே ஒன்றிய பாஜக அரசு வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக 127 பாலியல் குற்றங்கள் நடந்துள்ளதாக அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. மாணவிகள், வேலைக்கு செல்லும் பெண்கள், வீட்டில் தனியாக இருக்கும் மூதாட்டிகள் என அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை என்று அறிக்கை ஒன்றில் அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. 2021ஆம் ஆண்டில் 4465ஆக இருந்த போக்சோ வழக்குகள் திமுக ஆட்சியில் 6975ஆக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. தமிழகத்தில் குடும்ப வன்முறை குற்றங்கள் 21.2 விழுக்காடு அதிகரித்துள்ளதாகவும் இந்த நிலைக்கு திமுக அரசு தலைகுனிய வேண்டும் என்றும் அதிமுக விமர்சித்துள்ளது. கரூர் துயரம் தொடர்பாக உண்மை கண்டறியும் குழு அமைத்த பாஜகவுக்கும் சிபிஐ விசாரணை கோரிய காங்கிரசுக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தை ஒப்பிட்டு கேள்வி எழுப்பியுள்ளார். உடனடியா மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்பி உடனடியா வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு, அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான்.
ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகள்ல ஒருத்தர் யாரு கேட்க. கரூர் தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக திமுக அரசு பதவி விலக கோரி கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. பாஜக சார்பில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களில் கரூர் கூட்டத்திற்கு முறையாக அரசு பாதுகாப்பு வழங்காததே 41 பேரது உயிரிழப்பிற்கு காரணம் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புதிதாக அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி கடை அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. பொங்கலூர் பகுதியில் உள்ள பைபாஸ் சாலையில் அமைக்கப்பட்ட சுங்கச்சாவடிக்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக சுங்கச்சாவடியை அகற்றக் கோரி ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. மேலும் பொதுமக்கள், வியாபாரிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்த இறுதி அறிக்கையை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதற்கான ஆலோசனைகளை வழங்க இந்திய விமானிகள் சங்கமான ALPA-வுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விபத்தில் விமானிகளின் பங்கு குறித்து விவாதித்து கருத்துக்களை பெறும் நோக்கத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறது. விபத்திற்கு பிந்தைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை மீது விமானிகள் சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் தற்போது விமானிகளின் கருத்துக்கள் கோரப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள லாகார்டியா விமான நிலையத்தில் 2 டெல்டா ஏர்லைன்ஸ் விமானங்கள் தரையில் நகரும்போது ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன. இதுகுறித்து விமானிகள் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்ததாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தன. ஒரு விமானத்தின் முன்புற கண்ணாடி சேதமடைந்திருப்பதுடன் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றியதாக டெல்டா ஏர்லைன்ஸ் அறிவித்துள்ளது. தற்காலிகமாக பாதிக்கப்பட்ட விமானங்கள் இயக்கத்திலிருந்து நீக்கப்பட்டதாகவும் சேவைகள் சீர்படுத்தப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜெர்மனியின் மூனிச் விமான நிலையத்தில் பல ட்ரோன்கள் காணப்பட்டதால் விமான நிர்வாகம் அதிதீவிர பாதுகாப்புக்கு உட்பட்டது. இதனால் 17 விமானங்கள் நிறுத்தப்பட்டு குறைந்தபட்சம் 3000 பயணிகள் பாதிக்கப்பட்டனர் என்று விமான நிலையம் தெரிவித்துள்ளது. மேலும் 15 விமானங்கள் ஸ்டுட்கார்ட், நுரம்பெர்க், வியன்னா மற்றும் பிராங்க்ஃபர்ட் பகுதிகளுக்கு திருப்பிவிடப்பட்டன. ஜெர்மனியின் மூனிச் விமான நிலையம் லுஃப்தான்சா நிறுவனத்தின் முக்கிய நிலையமாகும். ட்ரோன்கள் காணப்பட்ட சம்பவம் ஐரோப்பிய விமான நிலையங்களுக்கு சவாலாக பார்க்கப்படுகிறது. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர் அருகே உள்ள எல் செகுண்டோ சுத்திகரிப்பு ஆலையில் நேற்று பெரும் தீ விபத்து மற்றும் வெடிப்பு நிகழ்ந்தது. பல தீயணைப்பு குழுக்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தின. இதில் உயிரிழப்புகள் இல்லை என்றும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்திற்கு தேவையான ஜெட் எரிபொருளின் பெரும்பகுதி இந்த ஆலையிலிருந்துதான் செல்கிறது. தீ விபத்தால் எரிபொருள் விநியோகத்தில் பெரிய பாதிப்பு இருக்காது என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. இலவச கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை தொடங்குவதற்கு வழிவகை செய்யும் வகையில் நிலுவையில் இருந்த நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் நிதி வழங்க மறுப்பது சட்டவிரோதம் என தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது. இது ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களின் கல்வியை பாதித்துள்ளதால் 4 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 2024-25 கல்வியாண்டுக்கான 362 கோடி ரூபாயையும் 2025-26 ஆண்டுக்கான 352 கோடி ரூபாயையும் மத்திய அரசு விடுவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை RTE மாணவர் சேர்க்கைக்கு தகுதியான மாணவர்களின் சான்றுகளை வரும் 9ஆம் தேதி பதிவு செய்ய வேண்டும் என அறிவித்துள்ளது. மேலும் தகுதியுள்ள மாணவர்களிடம் கட்டணம் வசூலித்திருந்தால் அவற்றை 7 நாட்களுக்குள் திருப்பித் தர வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசின் நிதி விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு 2025-26 கல்வியாண்டிற்கான கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கையை தொடங்குவதாக அறிவித்துள்ளது.
கல்வி உரிமை சட்டம் 2009 மற்றும் தமிழ்நாடு கல்வி உரிமை சட்டம் 2011 ஆகியவற்றின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேர்க்கை முழுவதுமாக அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் நடைபெறும். மாணவர் சேர்க்கையில் ஆதரவற்றோர், HIV நோயால் பாதிக்கப்பட்டவர், மாற்று பாலினத்தவர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை சற்று உயர்ந்துள்ளது. வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ பீன்ஸ் 35 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக அதிகரித்துள்ளது. பச்சை மிளகாய் 40 ரூபாயாகவும், குடைமிளகாய் 80 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளன. பூண்டு, மாங்காய், தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை குறைந்துள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட்டில் முருங்கை விலை சற்று உயர்ந்துள்ளது. கடந்த 2 நாட்களாக 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ முருங்கை தற்போது 70 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டு இளநிலை, முதுநிலை உளவியல் பாடப்பிரிவில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் வேறு படிப்புகளை தேர்வு செய்யலாம், இல்லையெனில் கல்வி கட்டணத்தை திரும்ப பெறலாம் என்று சென்னை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. உளவியல் பாடங்களை தொலைதூர கல்வி வழியில் கற்பிக்கக்கூடாது என UGC உத்தரவிடுவதற்கு முன்னதாகவே சென்னை பல்கலையில் இளநிலை படிப்பில் 500 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர். இதனால் வேறு படிப்பை தேர்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே தொலைதூர கல்வி நிறுவனத்தில் உளவியல் 1ஆம், 2ஆம், 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவ மாணவியர் தங்கள் படிப்பை நிறைவு செய்யும் வரை தொடர்வார்கள் என சென்னை பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பிக் பேஷ் லீகில் விளையாடவுள்ள முதல் இந்திய வீரராகிறார் ரவிச்சந்திரன் அஸ்வின். அதிகபட்ச அடிப்படை விலையான $1,20,000 குறைக்க முடியாது என்பதில் உறுதியாக இருந்த அஸ்வினை சர்வதேச லீக் T20 போட்டிகளுக்கான ஏலத்தில் எந்த அணியும் எடுக்கவில்லை. இதன் விளைவாக சிட்னி தண்டர் அணிக்காக பிக் பேஷ் லீக் சீசனில் முழுமையாக பங்கேற்பார் அஸ்வின். இந்நிலையில் பிக் பேஷில் ஒப்பந்தமாகிவிட்டதால் சர்வதேச லீக் T20 போட்டிகளுக்கான ஏலத்தில் தனது பெயர் வருவதற்கு முன்பே ஏலத்திலிருந்து விலகுவது குறித்து யோசித்ததாக அஸ்வின் கூறியுள்ளார். சென்னையில் தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் விலை குறைந்திருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 110 ரூபாய் விலை குறைந்து 10,840 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 880 ரூபாய் விலை இறங்கி 86,720 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 161 ரூபாய்க்கும், 1 கிலோ 3000 ரூபாய் விலை இறங்கி 1,61,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இணைய வழி மளிகை விநியோக பிரிவான அமேசான் ஃப்ரெஷ்ஷை இந்தியாவின் 270க்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு விரிவுபடுத்த இருப்பதாக அமேசான் அறிவித்துள்ளது. கோவை, நெல்லூர் உட்பட இந்தியா முழுவதும் 270க்கும் மேற்பட்ட நகரங்களில் மளிகை பொருள் விநியோக சேவையை விரிவுபடுத்த உள்ளதாக அமேசான் கூறியுள்ளது. இதன் மூலம் பண்டிகை காலங்களில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மேலும் பல வீடுகளுக்கு சென்று சேர வழி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமேசான் கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மருந்து தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க மத்திய பிரதேச அரசு கோரிக்கை வைத்துள்ளது. சமீபத்தில் மத்திய பிரதேசம் மற்றும் ராஜஸ்தானில் இருமல் மருந்து குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு 11 குழந்தைகள் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 9 குழந்தைகள் உயிரிழந்தனர். குழந்தைகளின் மரணத்திற்கு இருமல் மருந்தே காரணம் என தெரியவந்தது. இந்நிலையில் அந்த மருந்தை தயாரித்து வரும் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநருக்கு மத்திய பிரதேச அரசு கோரிக்கை வைத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சென்னையில் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 110 ரூபாய் விலை குறைந்து 10,840 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 880 ரூபாய் விலை இறங்கி 86,720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 3 ரூபாய் விலை குறைந்து 161 ரூபாய்க்கும், 1 கிலோ 3000 ரூபாய் விலை இறங்கி 1,61,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கூகுள் மீட், ஜூம் போன்று வாணி என்ற பெயரில் ஆன்லைன் மீட்டிங் தளத்தை சென்னையைச் சேர்ந்த மென்பொருள் நிறுவனமான ஜோஹோ அறிமுகம் செய்துள்ளது. வழக்கமான உரையாடலாக கூட்டம் நடத்துவதிலிருந்து மேம்பட்ட வசதிகளாக திட்டமிடல், ஒன்றிணைந்து கண்டுபிடித்தல், வீடியோ வழி உரையாடல், யோசனை உருவாக்கம் போன்றவற்றையும் வாணி மூலம் செய்ய முடியும்.
சிறு நிறுவனங்கள் முதல் பெருநிறுவனங்கள் வரை இதில் பயன்பெறலாம் என வாணி மீட்டிங் தளத்தின் தலைவர் கார்த்திகேயன் ஜம்புலிங்கம் தெரிவித்துள்ளார். அண்மையில் அரட்டை என்ற பெயரில் ஜோஹோ நிறுவனம் செயலியை அறிமுகப்படுத்தியது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு முதல்வர் ஸ்டாலின் இல்லத்திற்கும் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் மற்றும் நடிகை த்ரிஷா, நடிகர் SV சேகர் ஆகியோரது வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் மிரட்டல் மட்டுமே என்பது தெரியவந்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி NLC நிறுவனத்தின் சூரிய மின்சக்தி பிரிவில் பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு அறிவித்த குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், மாதம் 26 தினம் பணி வழங்க வேண்டும், அடையாள அட்டை, பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் போனஸ் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 8 ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். செங்கல்பட்டிலிருந்து கடற்கரையை நோக்கி சென்ற புறநகர் மின்சார ரயிலுக்கு கூடுவாஞ்சேரி ரயில் நிலையத்தில் ரயில்வே ஊழியர்கள் ஆயுத பூஜை கொண்டாடினர். இன்று முற்பகல் 12:30 மணியளவில் செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயில் கூடுவாஞ்சேரி ரயில் நிலையம் வந்தடைந்தது. அப்போது தண்டவாளத்தில் ஒன்று கூடிய ரயில்வே ஊழியர்கள் ரயில் என்ஜினுக்கு முன் பூ, பழம், சந்தனம், குங்குமம் ஆகியவற்றை வைத்து கற்பூரம் காட்டி திருஷ்டி சுற்றி பூசணிக்காய் உடைத்தனர். இதனால் சுமார் 5 நிமிடங்கள் ரயில் தாமதமாக புறப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பராசக்தி காலனியில் உள்ள மரக்கடை மற்றும் பேக்கேஜிங் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கணபதி என்பவருக்கு சொந்தமான கடையில் பற்றிய தீ அருகே இருந்த பேக்கேஜிங் தொழிற்சாலைக்கும் பரவியது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முழுவதும் எரிந்து நாசமானது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுப்படுத்தினர். சர்வதேச அளவில் நிகழும் பதற்றங்கள் இந்தியாவின் வளர்ச்சியில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி உள்நாட்டு காரணிகளால் நங்கூரமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர், வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய வளர்ச்சி விகிதம் 8% இருப்பது அவசியம் என தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற பொருளாதார கருத்தரங்கில் பேசிய நிர்மலா சீதாராமன், கொந்தளிப்பான காலங்களில் வளர்ச்சியை தேடுதல் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாக இருப்பதாக குறிப்பிட்டார். தென் அமெரிக்க பயணத்தில் இருக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்குள்ள சாலைகளில் இந்திய தயாரிப்பு பைக்குகளை கண்டு பெருமைப்படுத்தியுள்ளார். கொலம்பியாவில் சாலை ஓரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பஜாஜ் பல்சர் உள்ளிட்ட இந்திய பைக்குகளை பார்த்த ராகுல் காந்தி அவற்றின் அருகே நின்று புகைப்படம் எடுத்து தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். பஜாஜ், TVS, ஹீரோ உள்ளிட்ட இந்திய நிறுவனங்களின் பைக்குகள் தென் அமெரிக்காவில் காணப்படுவது பெருமை தருகிறது. இந்திய நிறுவனங்கள் புதுமையான முயற்சிகளால் வெற்றி பெற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த நிறுவனங்களுக்கு கிரேட் ஜாப் என்று பாராட்டு தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி பாராட்டிய நிறுவனங்களில் ஒன்றான TVS தமிழ்நாட்டைச் சேர்ந்த நிறுவனம் என்பதோடு தமிழகத்தில் முதல் முறையாக பேருந்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள லடாக்கின் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று அவரது மனைவி கீதாஞ்சலி அங்மோ உச்சநீதிமன்றத்தில் ரிட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். லடாக் போராட்டத்தில் செப்டம்பர் 24ஆம் தேதி வெடித்த வன்முறையில் 4 பேர் உயிரிழந்தனர். போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய சோனம் வாங்சு கைது செய்யப்பட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். தேசவிரோத குற்றங்களை தடுக்கும் சட்டத்தின் கீழ் சோனம் வாங்சு கைது செய்யப்பட்டார். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், அரூர் தொகுதியில் கூடிய கூட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் திரும்பி பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 200 தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவை தகர்த்து 210 இடங்களில் அதிமுக கூட்டணி வெல்லும் என்பதற்கான சாட்சியாகவே இந்த மக்கள் கூட்டம் இருப்பதாக பதிவிட்டுள்ளார். 2021 தேர்தல் அறிக்கையில் 525 அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின்
10% வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக பச்சை பொய் கூறுவதாக விமர்சித்துள்ளார். 53 மாத காலத்துல அரூர் சட்டமன்ற தொகுதியில ஏதாவது ஒரு பெரிய புதிய திட்டத்தை திமுக ஆட்சியில கொண்டாந்தாங்கன்னா அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரத்தில் தொடர்ந்து நிலவும் அமைதி என்பது வெற்றிக்கான அறிகுறி என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று கூறினார். செஞ்சுட்டே இருப்பாங்க, எல்லாம் விரைவில் நன்மை நடக்கும். சார், அந்த முடிவு வந்து அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? ஒன்றும் முடிவு மாற்றத்தையும் ஏற்படாது, தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. என் சைட்லேருந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. பார்த்தீங்களா, அமைதிக்கு என்ன காரணம் சார்? 10 நாள்ல பணியை தொடங்குறோம்னு சொன்னீங்க. அமைதி என்பது வெற்றிக்காக அறிகுறி. அரசியல் ஆதாயத்திற்காகவே கரூருக்கு பாஜக தலைமையிலான குழு வந்து விசாரித்ததாக விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யாரையாவது மிரட்ட வேண்டும் என்பதே பாஜகவின் எண்ணமாக இருப்பதாக சாடியுள்ளார். இதுகுறித்து ராமநாதபுரத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டை 3 முறை மிகப்பெரிய பேரிடர் தாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் உடனே வராத, நிதி தராத ஒன்றிய நிதியமைச்சர் இப்போது கரூருக்கு மட்டும் உடனே வருகிறார். மணிப்பூர் கலவரம், குஜராத் விபத்துக்கள், கும்பமேளா பலிகளுக்கெல்லாம் உடனே விசாரணை குழு அனுப்பாத பாஜக கரூருக்கு மட்டும் உடனே அனுப்புறாங்கன்னா தமிழ்நாட்டு மேல இருக்கிற அக்கறையால கிடையாது. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அடுத்த ஆண்டு தேர்தல் வருது. இதுல ஏதாவது அரசியல் ஆதாயம் கிடைக்குமா? இதை வச்சு யாரையாச்சும் மிரட்டலாமா, உருட்டலாமா அப்படின்னு பாக்குறாங்க. யாருடைய ரத்தத்தையாவது உறிஞ்சி உயிர் வாழ துடிக்கிற ஒட்டுண்ணியாகத்தான் பாஜக இருக்குது. மாநில உரிமைகளை பறிச்சு, இன்னும் சொல்லணும்னா மாநிலங்களே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற ஒன்றிய பாஜக கூட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த தலையாட்டி பொம்மையா இருக்காங்க. பாஜகவை அதிமுக ஆதரிப்பதற்கு ஏதாவது கொள்கை அடிப்படை இருக்கா? பொது காரணம் இருக்கா? மக்கள் நலன் அடிப்படையா ஏதாவது இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் ஏதாவது இருக்கா? எந்த கோரிக்கையாவது முன் வச்சு கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. தவறு செஞ்சவங்க அத்தனை பேரும் அடைக்கலமாகி தங்களுடைய தவறுகளிலிருந்து தப்பிப்பதற்காக வாஷிங் மிஷின் தான் பாஜக. அந்த வாஷிங் மிஷின்ல உத்தமராகி விடலாம்னு குதிச்சிருக்கக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்க என்றால், கூட்டத்துக்கு கூட்டம், மேடைக்கு மேடை, தெருவுக்கு தெரு சென்று தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களான்னு ஆள் சேர்ப்பதற்கான அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறாங்க.